அன்பான உறவுகளே, அன்னை தெரசா அழகாக கூறுவார்கள், அன்பு என்ற புனிதமான குணம் முதலில் நம் இல்லத்தில் தான் தொடங்குகிறது. அன்பு என்ற சொல் அனைவரையும் கவரும். அதிகாரத்தோடு அல்லது கடினமாக சொல்லும் வார்த்தைக்கு மதிப்பு கிடையாது. ஆனால் அன்பாய் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு சக்தி உண்டு. இன்றைய நற்செய்தியில் இயேசு 2 கட்டளைகளை தருகிறார். 1, கடவுளை அன்பு செய். 2, தன்னைத்தானே அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய். இவை இரண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடினம். ஆனால் அவற்றில் சிறந்து விளங்கியவர்தான் அன்னை தெரசா. தன்னைத்தானே அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய் என்றால் என்ன? நான் நலமுடன் வாழ வேண்டும், நான் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும், எனக்கு எந்த குறையும் வரக்கூடாது, எனக்கு எந்த கெட்ட பெயரும் வரக்கூடாது, நான் போகும் பயணம் இனிமையாய் இருக்க வேண்டும், என் குடும்பம் நன்றாய் வாழ வேண்டும், நான் நிம்மதியாய் வாழ வேண்டும். இப்படி பல ஆசைகள் உண்டு. இப்படிப்பட்ட ஆசைகளும் மற்றவர்க்கும் நம்மை சுற்றி உள்ளவர்க்கும் நடக்க வேண்டும் என்று நினைப்பவன் இறைவன் இயல்பை கொண்டவன். அப்படி நினைத்தவர் செய்தவர் அன்னை தெரசா. அவர்களின் வாழ்வால் இன்று புனிதராய் இருக்கின்றார். ஆகவே நாமும் மற்றவர் நலனில் அக்கறையோடு இறைவனின் இயல்போடு வாழ்வோம்.